ஒரு கட்சி வந்து விளம்பரத்துக்காக மட்டுமே வேலை பார்க்கக்கூடாது. ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கட்சி விளம்பரத்துக்காக மட்டுமே வேலை பார்க்கக்கூடாது. நீங்கள் வேலை பார்க்கறது தானாக விளம்பரமாகும். அதோட உங்களுக்கு வித்தியாசம் புரியுதா? பிப்ரவரி மாதம் 21 மாநாடு அவங்க போட போகிறாங்க அப்படிங்கிற செய்தியை ஒரு 2-3 வாரமாக காலமாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லாருமே வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு டாக்காக வந்து கிரியேட் ஆகிட்டு நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த அளவுக்கு வந்து அவங்க அதை பற்றி வந்து விளம்பரம் போடுறதுக்கு தாண்டி அதுக்கான வேலைகளை செய்கிறாங்கல்ல. அதுக்காக எப்படி வந்து ஒன்று திரட்டல் பண்ணுறாங்க, அணுதிரட்டல் எப்படி பண்ணுறாங்க, அவங்களுடைய களப்பணி என்னவா இருக்குது, அவங்களுடைய கொள்கை வெளிப்பாடுகள் எப்படி இருக்குங்கிறது இருக்குல்ல, அதுதான் அதை வந்து நமக்கு பேசக்கூடிய பொருளாக மாற்றுது. விருப்ப மனுக்களை இந்த மாதிரி 100 ரூபாய்க்கு இந்த ஊர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டலை விற்பாங்க, பஸ் ஸ்டாண்டில் அந்த மாதிரி விற்றுக்கிட்டு இருக்காங்க. பாப்கார்னு, மல்லிப்பூ இதெல்லாம் விற்பாங்க தெரியுமா? 100 அந்த மாதிரி. ஒரு கட்சியுடைய விருப்ப மனுங்க அது அப்படி விற்பாங்களா? அப்போ அதை நீங்கள் விற்றீங்க. 50,000 பேர் வாங்கினாங்க, அவ்வளோ வாங்கினாங்க, எவ்வளோ வாங்கினாங்க. நீங்கள் நான் வந்து ஒரு முறை பத்திரிகையாளர் குபேந்திரன் ஒரு பேர் எடுக்க போனேன். அவர் சொன்னார், தம்பி வாங்குறது பெருசு இல்லை, எத்தனை ரிட்டர்ன் வருது பாரு அப்படி தம்பி அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னது அப்படியே நடக்குது சார். வாங்குறாரும் பொதுப்படியில் இல்லை. ஏன்னா சும்மா வாங்கினா சார், பிளாக்ல டிக்கெட் விற்கிற மாதிரி வித்துருக்கிறா சார். அதை 10 பேர் 10 இப்போ நீங்கள் சரண் போறீங்க, ஒரு 10 கொடுக்கணும் 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு அதை வேறு 500 ரூபாய்க்கு விற்றா மாதிரி. உண்மையிலேயே வாங்கின எல்லாருக்குமே கொடுக்கணுன்ற நோக்கம்லாம் கிடையாது. நீங்க போன ஒரு பரபரப்பாகணும், ஒரு விளம்பரமாகணும் இல்லையா? அதானே வந்து நிற்கிது கடைசியில் அல்டிமேட்டா. நான் திரும்பவும் சொல்றேன், இந்த விருப்ப மனுக்களை வாங்கி தான் வேட்பாளர் தேர்வு பண்ண போறாங்கிறதெல்லாம் ஒரு கண் துடைப்பு, ஒரு கண்ணாமூச்சி. அதுக்கு சீமான் மாதிரி வெளிப்படையா இருந்துட்டு போயிடலாம். அவர் என்ன சொல்றாரு, நான் சொல்றவன் தான் வேட்பாளர், நான் சொல்றவன் தான் வேட்பாளர், வேலை செய்யறதா செய்யலாம், வெளியில போகும். அவரோட கட்சியினுடைய கட்டமைப்பு அது. அவர் விருப்பத்துக்கு அவர் கட்சி நடத்துறாரு, அவரோட கட்சின்றாரு, முடிஞ்சு போச்சு. இருக்கிறதெல்லாம் வெளில போகணும். இவர் வந்து நான் ஜனநாயகமா இருக்கிறேன்ற பேர்ல சில விஷயங்கள் நீங்க பண்றீங்க. இது எப்படி வந்து சரியா? ஒரு கட்சி வந்து மக்கள் மத்தியில் போய் வேலை பார்க்கணும், மக்கள் பிரச்சனை எடுத்து பேசணும், அதுக்கப்புறம் வந்து தன்னுடைய கொள்கை கோட்பாடுல ரொம்ப வீரியமாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான வெளிப்பாடுகளை வந்து உணர்த்தணும். இப்படிலாம் பண்ணீங்கன்னா தான் ஓகே, இந்த கட்சி இப்படி இருக்குது பாருப்பா அப்படின்னு வெளியில் 4 பேர் விளம்பரம் பண்ணுவாங்க. அல்லது உங்களை பார்க்கும்போது அது தோணும் இல்லையா? 234 தொகுதிக்கும் யார் யார் வேட்பாளருங்கிறத ஒரே மேடையில் சீமான் 2016 வந்து ஒரே மாதிரி தான் அறிவிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த 10வது வருஷம் 16 2026 பார்க்கணும் அப்படின்னா அதே மாதிரி தான் அவர் அறிவிக்கிறார். அப்போ அவருடைய நிலைப்பாடுகள்ல மாற்றம் இல்லை, திராவிட தேசிய கட்சிகளோட கூட்டு இல்லை அப்படிங்கிறத வெளிப்படையா சொல்றாரு. அண்மையில கூட நீங்க பாத்தீங்கன்னா அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார், நீங்க? நலமா இருக்கேன், மிக்க மகிழ்ச்சி. சார், சீமான் அவர்கள் 234 தொகுதிகளுக்கான வேட்பாளரை போட்டு களப்பணியிலே ஈடுபட ஆரம்பிச்சார். அந்த வேட்பாளர்ல வர 21 அறிவிப்பதாக சொல்லிட்டாரு. இந்த தருவாயில தாவேக்கா விருப்ப மனுக்கள் 50,000 விருப்ப மனுக்கள் வந்து பெறப்பட்டது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா அது எவையுமே இன்னும் ரிட்டர்ன் ஆகல அப்படின்ற ஒரு செய்தி இப்போ பரவ தொடங்கி. எப்படி பாக்குறீங்க இந்த கம்பேரிசனை? இல்லை, என்னன்னா ஒரு கட்சி வந்து விளம்பரத்துக்காக மட்டுமே வேலை பார்க்கக்கூடாது. ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கட்சி விளம்பரத்துக்காக மட்டுமே வேலை பார்க்கக்கூடாது. நீங்கள் வேலை பார்க்கறது தானாக விளம்பரமாகணும். அதோட உங்களுக்கு வித்தியாசம் புரியுதா? ஒரு கட்சி வந்து மக்கள் மத்தியில் போய் வேலை பார்க்கணும், மக்கள் பிரச்சனை எடுத்து பேசணும், அதுக்கப்புறம் வந்து தன்னுடைய கொள்கை கோட்பாடுல ரொம்ப வீரியமாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான வெளிப்பாடுகளை வந்து உணர்த்தணும். இப்படிலாம் பண்ணீங்கன்னா தான் ஓகே, இந்த கட்சி இப்படி இருக்குது பாருப்பா அப்படின்னு வெளியில் 4 பேர் விளம்பரம் பண்ணுவாங்க. அல்லது உங்களை பார்க்கும்போது அது தோணும். ஆனால் உங்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் மூலமாக மக்கள் நலன் சார்ந்த நடவடிக்கைகள் எதுவுமே மேற்கொள்ளாமல் வெறும் விளம்பரத்தை மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்படி தான் ஆகும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பிப்ரவரி மாதம் 21 மாநாடு அவங்க போட போகிறாங்க அப்படிங்கிற செய்தியை ஒரு 2-3 வாரமாக காலமாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லாருமே வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு டாக்காக வந்து கிரியேட் ஆகிட்டு நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த அளவுக்கு வந்து அவங்க அதை பற்றி வந்து விளம்பரம் போடுறதுக்கு தாண்டி அதுக்கான வேலைகளை செய்கிறாங்கல்ல. அதுக்காக எப்படி வந்து ஒன்று திரட்டல் பண்ணுறாங்க, அணுதிரட்டல் எப்படி பண்ணுறாங்க, அவங்களுடைய களப்பணி என்னவா இருக்குது, அவங்களுடைய கொள்கை வெளிப்பாடுகள் எப்படி இருக்குங்கிறது இருக்குல்ல, அதுதான் அதை வந்து நமக்கு பேசக்கூடிய பொருளாக மாற்றுது இல்லையா? 234 தொகுதிக்கும் யார் யார் வேட்பாளருங்கிறத ஒரே மேடையில் சீமான் 2016 வந்து ஒரே மாதிரி தான் அறிவிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த 10வது வருஷம் 16 2026 பார்க்கணும் அப்படின்னா அதே மாதிரி தான் அவர் அறிவிக்கிறாரு.
அப்ப அவருடைய நிலைப்பாடுகள்ல மாற்றம் இல்லை, திராவிட தேசிய கட்சிகளோட கூட்டு இல்லை அப்படிங்கிறத வெளிப்படையா சொல்றாரு. அண்மையில கூட நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே இந்த பிரஸ் மீட்ல இருந்த ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. ஆனா என்னுடைய பார்வை வேற மாதிரி இருந்துச்சு. அவர் வந்து பாத்தீங்கன்னா மரியாதைக்குரிய தோழர் கு ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து ஒரு மேடையில பேசுகிற போது தனிப்பட்ட ரீதியில திரு சீமானவர்களை தாக்கி பேசியிருப்பாரு. அது ரொம்ப ரசனைக்குரியது அல்ல. அப்படி பேசின திரு ராமகிருஷ்ணன் அவர்களை குறித்து அவர் வந்து அந்த பிரஸ் மீட்ல வந்து ஒரு வார்த்தையை விட்டாரு. என்னைய பார்த்து தவறா பேசுறீங்களே, நீங்க ராமகிருஷ்ணன் ராஜாஜுக்கு பிறந்தவரான்னு கேட்டாரு. அத்தோட மட்டும் இந்த பிரஸ் மீட் நிக்கல. அந்த பிரஸ் மீட்குள்ள பல விஷயங்கள் இருக்கு. அதுல அவர் ஒரு இடத்துல பேசும்போது சொல்றாரு, நம்முடைய மூதாதையர்கள் தவறு பண்ணாம இருந்திருந்தாங்கன்னா இந்நேரம் நம்ம வந்து வேற மாதிரி வளத்துல வாழ்ந்து இருப்போம், தமிழ் தேசியத்துடைய இறுதி இலக்கை நம்ம வந்து அடைஞ்சிருக்கலாம் அப்படிங்கிறதுல அவர் பேசுறாரு. அப்ப இயல்பிலேயே எதை பத்தி நம்ம டிபேட்டா மாத்திருக்கணும்? இப்போ மூதாதையர்கள் சேர்ந்த தவறாலதான் தமிழ்நாடு இன்னைக்கு வந்து ஒரு சிக்குண்டு கிடக்குது இந்திய ஒன்றியத்துக்குள்ள, இல்லைன்னா நம்ம வேற மாறான திசை நோக்கி பயணிச்சிருப்போன்றது பேசுறாரு பாத்தீங்களா? அதுதான் ரியல் சீமான். அதுதான் உண்மையான கொள்கை ரீதியா நிற்கக்கூடியவங்களுடைய அந்த வெளிப்பாடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதை பத்தி பேசல, ஆனா இதை பத்தி மட்டும் தான் பேசினாங்க. பட் எதுக்காக இதை நான் உங்களுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு இடத்துலையும் ஒரு மக்கள் சந்திப்புலையும் ஒரு பிரஸ் மீட்லையும் தன்னுடைய நோக்கம் என்ன, தன்னுடைய இலக்கு என்ன அப்படிங்கிறத தெளிவா பதிவு பண்ணிட்டு வருகிறார் திரு சீமான். இந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா மரியாதைக்குரிய திரு விஜய் அவர்கள் பிரஸ்ஸை மீட் பண்றதே இல்லை, மக்களை மீட் பண்றதே கிடையாது. மீட் பண்ணாதானே உங்களுக்கு தெரியும். வெளியே வரமாட்டேன்னு சொல்ற ஒருத்தரை வச்சுக்கிட்டு நீங்க எப்படிங்க இவ்வளவு தூரம் நீங்க வந்து கதையாடல்களையும் உரையாடல்களையும் துவக்குறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. வெளியே நான் வரமாட்டேன்னு ஒருத்தர் சொல்றாரு, நான் வந்து பிரஸ்ஸை பார்க்க மாட்டேன்னு அப்படி சொல்றாரு. மக்களை சந்திச்சா திடீர்னு ஒரு வண்டி மேல ஏறுறாரு, ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் பேசுறாரு, நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்னு வீட்டுக்கு போறாருன்னா இது எப்படிங்க ஒரு அரசியல் கட்சிக்கு அழகாகும்? நான் கேட்கிறேன். உலகத்துல ஒரு கட்சி இருக்குமாங்க? நான் கேட்கிறேன். ஆனா அப்படி இருக்கிறாரு. என்ன பண்ணாரு? நான் விருப்ப மனுக்களை விற்கிறேன். விருப்ப மனுக்களை இந்த மாதிரி 100 ரூபாய்க்கு இந்த ஊர்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பொட்டலம் விற்பாங்க, பஸ் ஸ்டாண்ட்ல அந்த மாதிரி வித்துக்கிட்டு இருக்காங்க. பாப்கார்னு, மல்லிப்பூ இதெல்லாம் விற்பாங்க தெரியுமா? 100 ரூபா அந்த மாதிரி வித்துருக்காங்க. ஒரு கட்சியுடைய விருப்ப மனுங்க அது அப்படி விற்பாங்களா? அப்ப அதை நீங்க வித்தீங்க. 50,000 பேர் வாங்கினாங்க, அவ்வளவு வாங்கினாங்க, எவ்வளவு வாங்கினாங்க. நீங்க நான் வந்து ஒரு முறை பத்திரிகையாளர் குபேந்திரன் ஒரு பேர் எடுக்க போனேன். அவர் சொன்னாரு, தம்பி வாங்குறது பெருசு இல்லை, எத்தனை ரிட்டர்ன் வருது பாரு அப்படி தம்பி அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னது அப்படியே நடக்குது சார். வாங்குறாரும் பொதுப்பதியில் இல்லை ஏன்னா சும்மா வாங்கினா சார், பிளாக்ல டிக்கெட் விற்கிற மாதிரி வித்துருக்கிறா சார். அதை 10 பேர் 10 இப்ப நீங்க சரண் போறீங்க, ஒரு 10 கொடுக்கணும் 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு அதை பேர் 500 ரூபாய்க்கு வித்தா மாதிரி பண்ணிருக்கிறாங்க. அந்த மாதிரி இல்ல இது பேசப்படுது. அந்த சங்கம் அந்த விஷயம் பேசப்படுகிறது. அப்ப என்னன்னா உண்மையிலேயே வாங்கின எல்லாருக்குமே கொடுக்கணுன்ற நோக்கம்லாம் கிடையாது. நீங்க போகணும், ஒரு பரபரப்பாகணும், ஒரு விளம்பரம் ஆகணும் இல்லையா? அதானே வந்து நிற்கிது கடைசியில் அல்டிமேட்டா. நான் திரும்பவும் சொல்றேன், இந்த விருப்ப மனுக்களை வாங்கி தான் வேட்பாளர் தேர்வு பண்ண போறாங்கிறதெல்லாம் ஒரு கண் துடைப்பு, ஒரு கண்ணாமூச்சி. அதுக்கு சீமான் மாதிரி வெளிப்படையா இருந்துட்டு போயிடலாம். அவர் என்ன சொல்றாரு? நான் சொல்றவன் தான் வேட்பாளர், நான் சொல்றவன் தான் வேட்பாளர், வேலை செய்யறதா செய்யலாம், வெளியில போ. அவரோட கட்சியினுடைய கட்டமைப்பு அது. அவர் விருப்பத்துக்கு அவர் கட்சி நடத்துறாரு, அவரோட கட்சின்றாரு. அவர் முடிஞ்சு போச்சு. இருக்கிறதெல்லாம் வெளில போகணும். இவர் வந்து நான் ஜனநாயகமா இருக்கிறேன்ற பேர்ல சில விஷயங்கள் நீங்க பண்றீங்க. இது எப்படி வந்து சரியா? கண்துடைப்புன்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி என்ன காரணம்? இல்ல உண்மையிலேயே இப்போ 50,000 பேர் கொடுத்தாங்கன்னா நீங்க எப்படி நேர்காணல் பண்ண போறீங்க? ஏன் அவ்வளவு ரிட்டர்ன் வராம ஒரு 5,000 தான் வந்திருக்குதுன்னு நீங்க சொல்றீங்க? அப்ப அதுக்கு பின்னாடி நடந்தது என்ன? மிச்ச விற்பனுக்குலாம் என்ன ஆச்சு? அப்ப நீங்க ஒரு விளம்பரத்துக்காக பண்றீங்கன்னு சொல்றேன் பாத்தீங்களா? அது வந்து கண் துடைப்புங்கிறது ஒரு படி மேல போய் நான் சொல்றேன். அவங்களுடைய கொள்கையில நான் இதெல்லாம் வச்சிருக்கேன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அது ஒரு கண் துடைப்பு. நான் வந்து அதெல்லாம் பொண்ணு சொல்றேன், அது ஒரு கண் துடைப்பு. நான் தாங்க பிஜேபிக்கு எதிரின்னு சொல்றேன், அது ஒரு கண் துடைப்பு. உங்க கொள்கை எதிரி பாஜகவின் ஒரு மாநில தலைவர் உங்களையும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் குறித்து கொச்சையா பொதுவெளியில பேசுறாரு. ஒரு அறிக்கை, ஒரு கண்டனம் உங்கள் கட்சியினுடைய தலைமையில் இருந்தோ அல்லது இப்படிப்பட்ட ஒரு பாசிச போக்கு இருக்கக்கூடிய ஒரு ஜனநாயக விரோத பாஜக கும்பலை, சங் பரிவார் கும்பலை நாங்கள் கண்டிக்கிறோம்னு ஒரு வார்த்தை உங்களால பேச முடியல. அந்த நடிகை வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க, உங்களால சார் கொடுக்க முடியல? நான் கேட்கறேன், சொல்லுங்க. உங்களை தான் சார் கொச்சையா பேசுறாரு, உங்களை அசிங்கப்படுத்துறாரு, உங்களை அவமானப்படுத்துறாரு.
சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு எதிராக கொந்தளிக்கக்கூடியவங்களால ஏன் நயினாருக்கு எதிராக கொந்தளிக்க முடியல? ஏன் நீங்க அவரை பத்தி எடுத்து பேசல? அப்ப என்ன அர்த்தம்னா உண்மையிலேயே இவங்க பாஜக எதிர்ப்புல இருக்கிறாங்களான்னு தெரியல. ஏங்க மத்ததெல்லாம் எதிர்க்க மாட்டேங்குது, சரி விட்டுருங்க, இதுலயே எதிர்க்கலாம்ல. நேற்று இடைக்கால நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டாரு மரியாதைக்குரிய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு. வெளியிட்ட சில மணி நேரங்கள்லயே எல்லாரும் போடுறாங்க ஏமாற்று வெற்றறிக்கை ஊன்னு போடுறீங்க. ஏன் இந்த பாஜக வந்து ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்களே, அதை பத்தி உங்க கருத்து என்ன? வாய்த்திருக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? அப்ப நீங்க யாரோட ஆளு? அப்ப உங்களுடைய மனநிலை எதுக்காக நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்து எதுக்காக நீங்க வேலை பார்க்குறீங்க? நேரடியா வெளிப்படையா இருக்கணும் சார். ஏன் சார் அப்படி இல்லை? நீங்க அதுக்கு தயாரா இல்லாதவரை நீங்க தலைவரா வச்சு அவர் கேள்வியை கேட்டு 20 நிமிஷம் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம். ஆனா அவங்க ரசிகர்கள் ஏத்துக்கிறாங்கல்ல சார், அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. அதை தாங்க சொல்றேன், திரும்ப திரும்ப சொல்றேன் சார். நான் ஒண்ணு வந்து நான் ஒத்துக்கிறேன், அவர் ரசிகர்களுக்கான அரசியலை பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்க விஜய் ரசிகரா? இல்ல. நான் விஜய் அதாவது விஜய் ரசிகர்னா எனக்கு விஜய் படங்கள் பிடிக்கும், விஜய் சேதுபதி படமும் பிடிக்கும், ரஜினிகாந்த் படமும் பிடிக்கும், கமலஹாசன் படமும் பிடிக்கும். புரியுது? அவ்வளவுதான். திரைப்படங்கள் நம்ம ரசி பண்ணணும், தான் நம்ம ரசிப்போம், அவ்வளவுதான். மற்றபடி எல்லா படத்தையும் நம்ம ரசிக்கிறது கிடையாது. நல்ல படங்கள்லாம் ரசிக்க அவ்வளவுதான். இப்ப என்ன பிரச்சனைனா அவர் தன்னுடைய ஹார்ட்கோர் ஃபேன்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ, ஏங்க ஒரு அம்மா வந்து சொல்றாங்க நான் 10 மாச குழந்தை ஐசியூல இருக்கு, நான் வந்திருக்கிறேன்றாங்க. 1.5 வயசு குழந்தை என்ன வெயில கொடுத்ததுக்கு காரணம் தலைவர் தாங்கிறாங்க. ஒரு பத்திரிகையாளர் திருப்பி கேள்வி கேட்கிறாரு, அது எதிர்த்து பேசுறாங்க. இது என்ன மனநிலை நினைக்கிறீங்க நீங்க? இது சரியான மனநிலை கிடையாதுங்க. தப்பா நான் அவங்கள வந்து தப்பா பேசல. நம்ம சமூகத்துல பரவி இருக்கக்கூடிய இந்த நோயை நீக்க வேண்டிய கடமை ஒரு ஊடகவியலாளரா உங்களுக்கு இருக்கு, எனக்கும் இருக்குன்னு நான் நம்புறேன். இது யாரு மீது இருந்தாலும் தவறுதான். பகுத்தறிவுக்கு ஒவ்வாததுங்க. கடவுள் நம்பிக்கைன்னு சொன்ன, கடவுள் நம்பிக்கை இல்லை, கடவுள் இல்லைன்னு சொன்ன பெரியார் கொள்கையை மட்டும்தான் நாங்கள் எதிர்க்கிறோம், சத்தை ஏத்துக்கிறோம் நீங்க இல்ல. அதே பெரியார் தான் பகுத்தறிவுக்கு ஒவ்வாத கொள்கையை தூக்கி போடுன்னாரு. இது பகுத்தறிவுக்கு ஒன்றக்கூடிய கொள்கையாங்க? நான் கேட்கறேன். பெத்த குழந்தைய இப்படி வந்து அநியாயம் பண்றீங்க. ஒருத்தன் சொல்றான் 5000 ரூபா வாங்கினாங்க அம்மாவை நான் அடிச்சுட்டு வந்தேங்கிறான். அவனை போட்டு வெளுக்கணும்னு தோணும், நமக்கு பார்க்கும் போதே கோபம் வரல? அதை கொண்டாடுறாங்க. சைக்கோ மனநிலையில இருக்கிறாங்க, சைக்கோ மனநிலையில இருக்கிறான். இந்த மனநோயில இருந்து எப்படி அவனை மீட்டு கொண்டு வருவீங்க? அதுவே இங்க இப்ப விஜயால என்ன ஒரு பலன் என்ன நடந்திருக்கு தெரியுமா? தமிழ்நாட்டுல எத்தனை பேரு இப்படி ஒரு மனோரீதியில பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு வெளியே தெரியுது நமக்கு. அவங்களுக்கு முடிவெடுக்கிற சக்தியே கிடையாது. முதல்ல எப்படிங்க அவன் சிந்திப்பான்? நினைச்சு பாருங்க நீங்க. இது ஒண்ணு போதும், இதுக்காக தான் நான் வந்த, இதான் என் வாழ்க்கைன்னு நினைக்கிறான்னா அவன் அந்த வாழ்க்கையை விட்டு வெளியே வரலன்னு அர்த்தம். உலகம்னா என்ன, மாற்று கருத்துன்னா என்ன, கொள்கைன்னா என்ன, சித்தாந்தம்னா என்ன, கட்சினா என்ன, அண்ணா யாரு, எம்ஜிஆர் யாரு தெரியாதுங்க அவங்களுக்கு. முதல்ல 5 பெரும் தலைவர்கள் பேரை சொல்லணும்னா தெரியாது. எனக்கு ஒரே தலைவர் விஜய் தாங்கிறான். நீ என்ன கற்பிப்பீங்க அவனுக்கு? சமூகம் ரொம்ப ஆபத்தான மனநிலையில் இருக்குது. நாம வந்து அந்த ஆபத்தான மனநிலையை மாற்ற வேண்டிய கடமை பொறுப்பு நமக்கு இருக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ அதை நோக்கி பயணிக்கணும். என்னை கேட்டீங்கன்னா விஜய் அவர்கள் தன்னுடைய ரசிகர்களுக்காக தான் கட்சி நடத்துறாரு. ரசிகர்கள் / தொண்டர்கள் வச்சுக்கோங்க நீங்க. அவங்களா தொண்டர்களா மாத்திக்கிட்டு இருக்கிறாரு. அவர்களை தாண்டி இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான ஆசை அவர் பண்ண விரும்பல, என்ன பண்ண தெரியாது. நீங்க நல்லா கவனிச்சுக்கலாம். அந்த மீட்டிங் என்ன பேசினார் அவரு? உங்களுக்கு புரியுதா இல்லையாப்பா? புரியுது, அது போதும்பா, அது போதும்பா. அப்போ அவங்களுக்கு புரிஞ்சா போதும், அவங்களுக்கு தெரிஞ்சா போதும், அவங்களுக்கு நடந்தா போதும். அந்த ஏஜ் குரூப்புக்குள்ள இருக்கிறவங்களை தாண்டி இருக்கிறவங்களோ அல்லது உங்களுடைய ரசிகர்களா இல்லாம இருப்பவர்களை பற்றி உங்களுக்கு கவலை கிடையாது. ஏன் அவங்களாம் உங்க மக்கள் கிடையாதா? கிடையாதாங்க. தமிழ்நாட்டு பிரஜை தானுங்க எல்லாருமே. இப்ப எல்லோரையும் அரவணைக்கக்கூடிய ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸை விஜயால முன்னெடுக்க முடியல. காரணம் அவர்கிட்ட அதுக்கான ஐடியாலஜி இல்லை. தேமுதிக ஓகேவா என்ன சொல்றாங்க? எங்களுக்கு எல்லாருமே நண்பர்கள்னு சொல்றாங்க. தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கு. நேரத்தை அப்படி ஒரு வார்த்தையை விட்டீங்கன்னா பத்தி என்ன நினைப்பாங்க? 2 சைடும் பேசிட்டு இருக்காங்க, பேரம் பேசுறாங்க அப்படிதான் நினைப்பாங்க. சீட்டு பேரமோ நோட்டு பேரமோ நமக்கு தெரியாது. நமக்கு தெரியாதவங்க நமக்கு குறை சொல்லக்கூடாது. சீட்டு பேரன்னே வைங்க. கொள்கை கோட்பாடு இருந்துச்சுன்னா ஒரு பக்கம் நிற்பீங்களா மாட்டீங்களா? நிச்சயமா. சரியோ தப்போங்க, தமாகவுக்கு ஒரு கொள்கை இருக்கு, தமிழ் மாநில காங்கிரஸுக்கு ஒரு கொள்கை இருக்கு. நாங்கள் 30 வழி வந்து ஆண்டி பிஜேபி இவங்க புரோ பிஜேபி மாறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கட்சி வச்சிருக்காங்க.
டபுள் சைடு அவ்வளவுதான். இப்ப இவங்க வந்து ஒரு கொள்கை நிலையானது இல்லாமல் காரணமாக தான் ரெண்டு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அதே மாதிரி சூழல் தான் நாளைக்கு விஜய் கட்சிக்கும் வரும். அவர் சொல்றாரு, யாரோ ஆரம்பிச்ச கட்சியில வந்து நீங்க என்னவா சொந்தமா 5% எடுக்கணும். தமிழ்நாட்டில் அது மாதிரி யாரும் எடுக்கவே இல்லையா? ஏன் தேமுதிக இல்லையா? நாம் தமிழர் கட்சி இல்லையா? விசிக இல்லையா? யாரும் இல்லை தமிழ்நாட்டில்? பாமக இல்லையா? எடுத்துனா காமிச்சிருக்காங்க. இன்னொன்று, யாரோ ஆரம்பிச்ச கட்சியை தொடரக்கூடாதுன்னு யார் சொன்னது? அப்ப அண்ணாவோட கட்சியை வந்து அண்ணாவுடைய வம்சாவளிகள் தான் தொடரணும்னு நினைக்கிறேன். என்ன சொல்ல விரும்புறீங்க எனக்கு புரியல. சரி, இப்ப விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, நாளைக்கு விஜய் இல்லைன்னு வைங்க, ஒரு வேலைக்கு சொல்றேன், யார் கட்சி நடத்துவா? அப்ப அவங்கள பார்த்து நீ யாரோ ஆரம்பிச்ச கட்சி நடத்துறேன்னு யாரும் சொன்னாது என்னடா பேசிக்கிட்டு இருக்கான் இவன் அப்படின்னு கேட்க மாட்டாங்க. புத்தி உள்ள தான் பேசுறான் அந்த கருத்தெல்லாம் கேட்க மாட்டாங்க. இதெல்லாமாங்க ஒரு ஸ்கிரிப்ட் யாருமே எழுதி கொடுக்கறது? முற்றிலும் அவரை வந்து ஒரு தடுமாட்டத்தில் இருக்கிறாருங்க. அவர் தடுமாட்டத்தில் இருக்கிறாரு. ஒரு நிலையான தன்மை இல்லை அவங்க கட்சியிலையும் சரி அவருக்கும் சரி. ஆனால் மனம் போன போக்கில் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த போக்குங்கிறது வந்து தமிழ்ச்சூழலுக்கு ரொம்ப ஆபத்தானது. ஆனால் தமிழர்கள் அவ்வளவு வந்து ஒரு என்ன சொல்றது, உடனே எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துடக்கூடிய மனநிலாம் இல்லை. தமிழர்கள் புத்திசாலிகள், அவங்களுக்கு தெரியும் யாரை சூஸ் பண்ணணும். குறிப்பாக விஜய் அவர்கள் வருகைக்கு பின் வந்து சொன்னப்பட்ட ஒரு வார்த்தை, சீமானுக்கு தான் டேமேஜ் ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ வர வர பார்த்தீங்கன்னா விஜய் சீமான் கம்பேரிசனில் சீமானுக்கான அந்த கிரேஸ் வந்து ஏறுது அவருக்கு தான் கம்பேர் பண்ணும்போது. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? விஜயை விமர்சிப்பதோ தாவேக்க விமர்சிப்பதோங்கிறத ஒரு வேலை திட்டமாக வச்சு நாம் தமிழர் கட்சி பண்ணலை, ஓகேவா? ஆனால் அதை அவங்க எங்கெங்கெல்லாம் அந்த மாதிரியான வாய்ப்பு கிடைக்குதோ பண்ணுறதன் மூலமாக நாம் தமிழர் கட்சிக்கு மைனஸா பிளஸ் கேட்டீங்கன்னா பிளஸ் தான். எந்த விஷயத்துல சார்? ஏன்னா திமுக தான் நம்ம எதிரி அப்படின்ற ஒரு நிறையத்தில் வந்து 2026 தேர்தல் ஆகும்போது விஜய் ஏன் டார்கெட் பண்ணணும்? திமுக தான் அவங்க எதிரி அப்படிங்கிறதுல அவங்க மாற்றுக்கிறது தான் சொன்னாங்களா? இல்ல. அதிமுக திமுக இந்த ரெண்டு திராவிட கட்சியும் வீழ்த்துறதுல மாற்றுறதா சொன்னாங்களா? இல்ல. காங்கிரஸ் பிஜேபி ஆதரிச்சு பேசினாங்களா? இல்ல. அப்ப தாவேக்காங்கிற ஒரு புதிய ஃபேக்டர் தமிழ்நாட்டுக்குள்ள நானும் தமிழ் தேசியமும் திராவிடம் ரெண்டு கண்களும் பேசுவோம்னு பேசுறத உடைக்க வேண்டிய தவிர சீமானுக்கு இருக்கா இல்லையா? நிச்சயமா. அதனாலதான் வேலையை பண்றாரு. இவன் சொல்லட்டுமா, இவர் வந்தாருன்னா அவர் ஏங்க அவர் எதிர்க்கணும், இவர் ஏங்க அவர் எதிர்க்கணும் இப்படின்னு கேட்கறதே ரொம்ப அபத்தமானது. முதல்ல அதிமுக எதிர்க்கவே மாட்டேன், விமர்சிக்கவே மாட்டேன்னாரு. இப்பயும் அதிமுக விமர்சிச்சுட்டு இருக்காங்க தாவேக்கா. ஏன்னா அந்த இடத்த ஃபில் பண்ணாதானே நம்ம ஆக்டர், அவ்வளவுதான். அப்போ புதிய ஃபோர்ஸா வரக்கூடிய ஒரு கட்சி ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்கா தமிழ்நாட்டுக்குள்ள மாற்றத்துக்கான ஓட்டு நான் தான் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தரை பீட் பண்ணி தானே நீங்க செகண்ட் பேஸ் தேர்ட் பேஸ் போக முடியும், ஃபர்ஸ்ட் பேஸ் போக முடியும் இல்லையா? அப்ப என்னை நீ தாண்டணும்ல முதல்ல. அப்ப நான் ஒன்று அடிச்சாகணும்ல. ஏங்க ஒரு வரிசை நிக்கிறோங்க, 1 2 நீங்க 3வது நான் 4வதுங்க. உங்க கூட 2 பேர் இருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் இடத்துக்கு போனேன்னா உங்களை அடிக்கணுமா அடிக்கூடாதா? அடிக்கணும். உங்களை தள்ளனா தான் நான் 2வது போக முடியும், அப்புறம் 1வது போக முடியும். நீங்க என்னைய போட்டு வெளுத்தீங்கன்னா நான் அங்கேயே விழுந்துருவேன்ல. அப்ப அந்த வேலையை சீமான் பண்றாரு, நாம் தமிழர் வச்சு பண்ணுது. உங்களுக்கு புரியுதா? முன்னாடி இருக்கிறவங்க கூட நான் பின்னாடி பிடிச்சிக்கிருவேன், இவன் ரொம்ப எடுத்துக்கிட்டு இருக்கா, 2 சாட் சாத்திட்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான். புரியுது. அப்ப அந்த வேலை வந்து தேவையா தேவைதாங்க உங்களுக்கு. எப்படிங்க அதை ஒண்ணுமே படம் நகர்ந்து போக முடியும், கடந்து போக முடியும்? அதையும் பார்த்தீங்கன்னா சீமான் பெருசா பண்றது கிடையாது. எங்க கடைசி சீமான் எங்க நாம் தமிழர் கட்சிக்காரங்க தலைவர் பார்த்து சீமான் அவர்கள் கடைசியாக வச்சு அட்டாக் பண்ணி பேசுற சொல்லுங்க. சமீபத்தில் எதுவும் பேசல. சமீபத்தில் கூட என்ன சொன்னார்னா விஜயை விமர்சிக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ கூட இந்த மாநாட்டு திரளை நீங்க பார்வையிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு தேதி என்ன? 18. இன்னைக்கு தேதி 17 18 இன்னைக்கு ஒரு மாநாட்டு திரளை போய் பார்வையிட்டுக்கிட்டு இருந்தாரு. அந்த நேரத்தில் அவர் பேசும்போது கூட அவர் மேலாம் ஒன்றும் நமக்கு வந்து அந்த கான்சன்ட்ரேஷன் நமக்கு கிடையாதுன்னு சொல்றாங்க. அந்த மாநாட்டினுடைய ஒற்றை நோக்கம் திராவிடமா தமிழ் தேசியமாங்கிறது தான் அந்த மாநாட்டின் ஒற்றை நோக்கமா போய் முடிய போகுது. அவர் அந்த கருத்துருவாக்கத்திற்கான ஒரு வேலை திட்டத்தை தான் தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருக்காரு. தமிழ் தேசியங்கிறது திராவிட இந்தியத்துக்கு எதிரானது அப்படிங்கிறது தான் அவருடைய நிலைப்பாடு, அவருடைய கொள்கை. அப்ப அதை நோக்கி அவர் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த பயணத்துல இருக்கும்போது குறுக்கா மறுக்கா வந்தா கௌசிக்குங்கிற மாதிரி எல்லாம் வந்தீங்கன்னா அட்டாக் பண்ணதான் செய்வாங்க. சும்மாலாம் ஒரு கட்சி இருக்க முடியாது. எப்படிங்க இருக்க முடியும்? அதை அவங்களால எதிர்கொள்ள முடியலங்க. சாட்டை துரைமுருகனை சமாளிக்க முடியலங்க. தமிழக வெற்றி கழகத்தால கேஸ் கொடுக்குறாங்க போயிட்டு. அவர் ஒரு கட்சியினுடைய ஒரு கொள்கை பரப்பு செயலாளர். அவர் உங்க கட்சியினுடைய அடிநாதத்தை அசைச்சு பார்க்குற அளவுக்கு நீங்க, நான் என்ன சொன்னேன், அவருடைய அந்த மீட்டிங்ல, சேலம் மீட்டிங்ல வால் கொடுத்தீங்க, செங்கோல் கொடுத்தீங்களா, ஓகே, சாட்டையை கொடுத்தீங்க. கடைசியா தொடர்ச்சியா உங்க கட்சியை விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு திரு துரைமுருகன் ஒரு பேர் வந்துகிட்டு இருக்கு இல்லையா? வந்துகிட்டு தானே இருக்கு. அவரு அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு. விஜய் ஸ்பீச் பேசின பிறகு கீழே வந்து பாத்தீங்கன்னா
சாட்டதரமுடைய வீடியோ வந்து நமக்கு சஜஷன்ல வருது. அப்போ அந்த அளவுக்கு அவங்க மக்கள் பார்க்குறாங்கன்னு அர்த்தம். இவங்க என்ன பண்ணுறாங்க, சாட்டையை கொடுக்குறாங்க. அப்போ நான் ஒன்றும் சாட்டையவே கொடுத்துட்டாங்களே, அவர் சும்மாவே ஆடுவார் அப்படின்னு சொல்லி அவர் பதிவு போட்டாங்க. இதில் என்னங்க தப்பு இருக்கு? அதுக்கு அந்த அளவுக்கு வந்து கடிக்கிறாங்க நம்மளை தாவேக்காவோட தொண்டர்கள். நான் ஒன்றுமே தப்பாகவே சொல்லி எல்லா கருத்துக்களையும் நான் உடன்படலை, அவரோட திருமணங்களோட உடன்படலை. ஆனால் அவரோட அட்டாக் வந்து அப்போ தாவேக்காவால் சகிச்சுக்க முடியல, தாங்க முடியல. அவங்களால ஒரு யூடியூப் சேனல் உட்காந்து பேசுறது உங்களால் தாங்க முடியல அப்படின்னா என்ன பண்ண போறீங்க களத்தில்? இப்போ சிக்கல் வந்து அவங்களுடைய அந்த உள்வாங்கும் திறனில் இருக்குது, நிலைப்பாட்டில் இருக்குது, வெளிப்படுத்தும் திறனில் இருக்குது. இதெல்லாம் சிக்கலை சரி பண்ணாமல் அவங்களால மேலே வர முடியாது. ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு உரிமை இருக்கா? தாராளமாக உரிமை இருக்குது. போட்டி போடட்டும், நிற்கட்டும், பார்ப்போம். ஆனால் நீங்கள் மக்கள் நலன் சார்ந்த எந்த விதமான செயல்பாடுகளையோ கொள்கைகள் சார்ந்த முடிவுகளையோ எடுக்காமலேயே நீங்கள் எல்லா வேலையும் பார்ப்பீங்கன்னா சும்மா இருக்க மாட்டாங்கல்ல. எடப்பாடி பழனிசாமி உங்களை விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாருல்ல. நேற்று ஒரு இடத்துல இதே கணி படம் பார்க்க போயிருக்காரு. எம்ஜிஆர் பேர் வச்சுட்டு இப்போ எல்லாரும் கட்சி ஆரம்பிக்க நினைக்கிறாங்க, அதெல்லாம் முடியாது அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாரு. உங்களதான் மனசு வச்சு பேசுறாரு. ஏன்னா எம்ஜிஆர் வேற நீங்க வேறன்றதே விஜய்க்கு தெரியலன்னு நினைக்கிறேன். நான் இல்லை தெரிஞ்சு நடிக்கிறாரான்னு தெரியல. இந்த முறை ஆட்சியை பிடிக்கணும் தான் நமக்கு தெரியுங்க. அவருக்கு தெரியும் எத்தனை % ஓட்டு வாங்க போறாங்கன்றதான் மேட்ரு. உண்மையிலேயே போட்டி வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு வந்து தாவேக்காவுக்கு வந்து நாம் தமிழர் கட்சி தான் போட்டி. அவங்களுக்கு அவங்களோட பேர் கூட போட்டி, ஆனால் இவங்களுக்கு இவங்க கூட தான் போட்டி. ஏன்னா இவங்களை முந்தினா தான் நீங்கள் அந்த இடத்துக்கு போக முடியும். பாப்பா முந்துறாங்களா? இறுதியாக ஒரே ஒரு கேள்வி தான் சார். காங்கிரஸ் வந்து தாவேக்கா கூட வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுக்கள் போயிருந்தவங்க கேசி வேணுகோபால் இன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஆட்சியில் பங்கு கேட்பது வந்து கட்சியோட நிலைப்பாடு இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் யூட்டன் அச்சு விட்டதா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இதை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல கேசி வேணுகோபால் கருத்தே கட்சியின் கருத்து கிடையாது. கேசி வேணுகோபால் யாரு? கட்சியில் ஒரு பொறுப்பாளர். கார்கே யாரு? ஒரு மாநில அவர் தான் தலைவர். ஓகேவா? இவர் இப்படி பேசுறாரு, நாளைக்கு கார்கே சொல்லுவார் தட் இஸ் தேர் இண்டிவிஜுவல் ஒப்பீனியன், தட் இஸ் நாட் த பார்ட்டிஸ் ஒப்பீனியன்ருவார். கட்சியே இப்படிதான். கட்சியே ஒரு அலங்கோல கட்சி, கட்சி ஒரு கோஷ்டி கட்சி. இந்த கட்சிக்கு ஒரு கருத்து கிடையாது. முதல்ல அவ்வளவு தடவை பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ராகுல் காந்தி மீட் பண்ணிட்டு வந்த பிறகும் பேசுறாரு ஐயா மாணிக்கம் தாக்கூர்னா. அது கட்சி கருத்து கிடையாது. யாரை ஏமாத்துறீங்க? யாரை ஏமாத்துறீங்க? திமுகவுக்கு நல்லது ஒரு வாய்ப்பு. இது காங்கிரஸ் கட்சியை கழட்டி விட்டு அவங்கள தாவேக்கா கூட போக வச்சு தமிழ்நாட்டை விட்டு தேசிய கட்சிகளை விரட்டி அடிக்க வேண்டிய வேலையை திமுக துவங்கணும். நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் இந்த காணொலி மூலமா. போனாலும் பாதிப்பு இல்லை, திமுக பாதிப்புலாம் இல்லை சார். காங்கிரஸ் பாஜகவை என்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த திராவிட கட்சிகளும் மற்ற கட்சிகளும் உதறி தள்ளுதோ அன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு விடிவு காலம் பிறக்க போதுன்னு நான் சொல்றேன். தேசிய கட்சியை விரட்டி அடிக்கணும். எவ்வளவு நாள் பாவம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க ராகுல் காந்திக்காக? நீங்க மதிக்கிறதா கிடையாது. ஒரு அளவுக்கு தான் பொறுமெல்லாம் எல்லை மீறி போய்கிட்டு இருக்காங்க காங்கிரஸ் கட்சி. எனக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்டீங்க, உங்க உரிமை கேட்குறீங்க, முடியாதுன்ட்டார்ல. போ, உனக்கு வெக்கம் மானம் சூடு சுரண சுயமரியாதை உணர்வு இருந்துச்சுன்னா வெளியில போ. முடியாதுன்ட்டார்ல, வெளியில போ. ஏன் இன்னும் கூடவே இருக்கிறீங்க? வெளிப்படையா சொல்லிட்டாருங்க சிஎம். மேல என்னங்க வேணும்? சீட்டு கூட வேணுமா? வாங்கிட்டு போயிட்டே இருங்க. இல்ல ஆட்சத்துல பங்கு வேணும்னு சண்டை போடுறியா? உனக்கு கொடுக்க வள்ளலா வாரி வளர்க்கும் வள்ளலா தயாரா இருக்கிறாரா விஜய்? அவர்கிட்ட போங்க. விஜயும் 30% வச்சிருக்கிறாரு, காங்கிரஸ் 20%. எவ்வளவு பர்சன்ட்? 50%. தமிழ்நாட்டை ஆட்சியில பிடிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் 26 முடிஞ்சுச்சு. திமுக ஒழிஞ்சுது. கனவுல தான் காணணும். நீங்க எப்படி? கனவுல தான் காணணும். காங்கிரஸ் என்ன ஓட்டு இருக்கு? நான் ஐயனார் என்கிட்ட பேர் எடுக்க போனேன். அவர் பேசிக்கும் போது நகைச்சுவை ஒன்று பண்ணிட்டார். நகைச்சுவை இல்லை, நகைச்சுவையாக கேட்டேன். உண்மைதான் தம்பி சொல்கிறேன். என்ன சொன்னார்? நான் கேட்டேன், ஐயா இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, இப்படியே சண்டை போட்டுக்கிட்டே இந்த கூட்டணி தொடர்ந்தாலும் எப்படி அந்த ஓட் கன்வெர்ட் ஆகும்னு. அட நீ வேற வரல, ஓட்டு இருந்தாலும் கன்வெர்ட் ஆகுதுன்ட்டு அது மாதிரி பேசிவிட்டாரு. பொசுக்குன்னு என்னங்க பொசுக்குன்னு பேசிவிட்டீங்கன்ற மாதிரி நான் கேட்டேன். இப்போ காங்கிரஸுக்கு இருக்கிற ஓட்டு வங்கி என்ன, உங்களுடைய வலிமை என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். சும்மா ஏனோ தானோன்னு திமுக கிட்ட வந்து நீங்க பேசுறதுங்கிறது திமுக கிட்ட மட்டும் இவங்க பேசல சார். இது வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, இவங்களை இந்த விஜய் போன்ற ஆட்கள் காங்கிரஸ் கட்சியை வந்து வளர்ப்பதற்கான ஒரு தளமா இந்த தமிழ்நாட்டை மாத்திக்கிட்டு இருக்கிறாரு. காங்கிரஸுக்கு பிஜேபிக்கு என்ன பெரிய வேறுபாடு சொல்லுங்க? எதுவுமே இல்லை. பிஜேபிக்கு ஒட்டுமொத்த இந்தியாவில் ஒற்றை எதிரி என்றால் அது கம்யூனிஸ்டுகள் மட்டும்தான். கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் தான் பாஜகவுக்கு எதிர்.
அண்மையில் அமித்ஷா பேசுனது உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புறேன். இந்தியாவை விட்டு கம்யூனிசத்தை ஒழிக்கணும்னு பேசினார். கம்யூனிசத்தை விட்டு வெளியில வர வைக்கலாரையும் பேசினார். ஏன் பேசுறாரு? அதுதாங்க அவங்களுக்கு எதிரி. அடிமடியில் கை வைத்து ஆட்டக்கூடிய ஒரே கொள்கைனா அது கம்யூனிஸ்ட் கொள்கை தான் அவங்களுக்கு. அதுதான் அவங்க எதிரி. காங்கிரஸ்லாம் எதிரி கிடையாது. காங்கிரஸ் முக்து பாரத்துங்கிற நிறைவேற்ற வேண்டிய வேலையை பிஜேபி பார்க்குதோ இல்லையோ காங்கிரஸ் பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த காங்கிரஸ் கூட்டணி திமுக விட்டு சென்றாலும் திமுகவுக்கு பெரிய லாஸ் இருப்பதான் நான் கவனிக்கல. அப்படி போனாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சி, ஒரு பெரிய நன்மை ஏற்படும். பல்லருக்கு தெளிவாக நன்றி.